லகரம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த வகையிலையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் வேண்டாங்கிறாரு, அம்மையார் சசிகலாவையும் வேண்டாங்கிறாரு. அப்போ ஒரு சமுதாயம் சார்ந்து அப்படிங்கிறத தாண்டி கல்லர், மறவர், அகமுடையர், மெல்ல மெல்ல மருவியவர், வெள்ளாளர், பிள்ளைமார், அப்படி அதில் ஒரு சேர்வை. இதில் ஒரு 7-8 சாதி வருது. நம்ம முக்குழு பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவில் அந்த 3 சாதியை விட்டா வேறு வழி இல்லையா, அந்த 3 சாதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் மெல்ல மெல்ல மருவி வந்தவர், வெள்ளாளர், பிள்ளை மாதிரி இப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு 7-8 சாதி, அதுபோக வந்து 10.5 இடஒதுக்கீடுன்னு சொல்லி வன்னியருக்கு சாதகமாக பேசி அந்த சட்டமும் நடைமுறைக்கு ஒத்து வராமல் அவங்களையும் தூண்டி விட்டு பிற சமுதாய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை தனக்கு மட்டுமே கேட்க வச்சு அதில் ஒரு அரசியல் ஆதாயம் பார்க்குற மாதிரி பண்ணியும் இப்படி எல்லா வகையிலையும் முரண்பாடாகவே இருக்கு. இவர் என்ன சாதிக்க போகிறார்? ஏதாவது சாதிக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரை பொறுத்தவரை அவரை வந்து ஆட்சிக்கு வந்து அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு கட்சியை வந்து எக்காரணம் கொண்டும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணங்கள் என்னன்னா, பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு இந்த நிலைக்கு பிறகு இன்னொரு நிலைக்கு உங்களுக்கு தெரியும், ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க, லாஜிக்கலா சசிகலா அம்மையாரை சேர்த்தா அவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கணும்? சரி, பொதுச் செயலாளர் தான் கொடுக்கணும். அடுத்து ஓபிஎஸ்ஸுமே கட்சி ரீதியாக வரும்போது நான் ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன்னு பேசுவார். டிடிவி ஒருவேளை இணைச்சாலும் கூட அவரும் அது மாதிரி தான் பேசுவார். அப்படி இருக்கும்போது தன்னை தாண்டி ஒருத்தர் வந்து கட்சியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு செங்கோட்டையன் கூட விலகி போன பொழுது செங்கோட்டையன் மீது இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்ததற்கான காரணமும் அவர் தான். அவரை பொறுத்தவரை ஆட்சியை பிடிக்கிறோமா இல்லையா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வருகிறோமோ இல்லையோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அந்த கட்சிக்குடைய ஒற்றை தலைமையாக தான் இருக்க வேண்டும்ங்கிறத நினைக்கிறார். இது எப்படின்னா, தன்னை வந்து ஒரு மோனோபாலின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா மாதிரி தான் முக்கியமான ஆளுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உண்டு பண்றாரு. இன்னொன்னு, நீங்க சொன்னக்கூடிய செய்தி, முக்குளத்தோருடைய கட்சி அப்படி கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை மக்களின் கட்சி, எளிய மக்களின் கட்சி. இந்த சாதி அந்த சாதி இல்ல, நீங்க சொல்லக்கூடிய சமூகங்கள் அதிகமா இருக்காங்க. அதே போல உங்களுக்கு தெரியும், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்தும் அதிகமான வாக்காளர்கள் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உண்டு. அந்த அடிப்படை வெகுஜன மக்கள் இயக்கம் ஒரு கவுண்டர் கட்சிக்காக முக்குளத்தூர் கட்சி என்றோ இல்ல ஒரு பட்டியல் இனத்தோட கட்சி அப்படிலாம் சொல்லிடவே முடியாது. அந்த நிலைமை மாறி போச்சு இல்ல மாறி போயிடுச்சுன்னா அதற்கான விளக்கம் என்னன்னா, ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு யானையை கொண்டு போய் ஒரு பானைக்குள்ள வச்சு அடைக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் மிக தெளிவாகவே சொல்றேன். சசிகலா அம்மையார் வந்து புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவோடு இருந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் கட்சிங்கிற ஒரு கட்டமைப்பு, அப்ப முக்குளத்தூர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்லையா, வேறு கட்சிகள்ல இல்லையா. ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழகத்தை தமிழ் குடிகள் குறிப்பாக நம்முடைய சமூகங்களை இந்த அளவுக்கு பிரிக்கிறதே நான் தவறுங்கிறேன். ஏன்னா வெகுஜன மக்கள் இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காண்டி சொல்றோம்னா, இவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கடைசி ஆட்சி முடிய போது அப்போ போய் 10.5% இடஒதுக்கீடுன்னு சொல்லி அவருடைய பகுதியில் பெரும்பாலும் வன்னியர் இருக்காங்க, அந்த பகுதியில் வெற்றி பெறணுங்கிற ஒரு காரணத்தினால அதை கொண்டு வர்றாரு. அதுல பாதிக்கப்பட்டது முக்குளத்தூர் சமுதாயம் மட்டும் இல்லை, 60 சாதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு சாதிக்கு 10.5% இடஒதுக்கீடுனா அப்ப பிற சாதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு, அறிந்ததுல இருந்து தேவேந்திரர்ல இருந்து எல்லா சமுதாயம், அதுல ஒரு பிரிவு இருக்கு, பல்லர் பறையர் இருக்கு, முக்குளத்தூர், அதாவது ஒரு எல்லாமே பாதிக்கப்படும். உங்களுக்கு இந்த வன்னியருக்கு மட்டும் உண்மை நீங்க சொல்லக்கூடிய செய்தி முற்றிலும் உண்மை. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுக்கு முக்குளத்தோர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக பிற்பட்ட சமூகம், மிகவும் பிற்பட்ட சமூகம்லாம் ஒரு குறிப்பிட்ட வன்னியர்களுக்கு மட்டும் 10.5% கொடுத்துட முடியுமா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 100% என்று வைத்துக் கொண்டுங்க, ஒரு எந்த ஒரு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் பாத்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. 69% பாத்தீங்கன்னா மற்ற தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரியான சூழல். வேறு மாநிலம் 50% தான். 50% மேல இடஒதுக்கீடு போயிடக்கூடாதுங்கிறது தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய விதி. ஆனால் அதையும் மீறி நம்ம 69% வைத்திருப்பதற்கான காரணம் என்னால், சமூக நீதியின்படி நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகம். அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் இல்லையோ மற்றபடியோ 100% என்பதை இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பாருங்க. உங்களுக்கு மத்திய அரசினுடைய விதிகள்ல 50% மேல இடஒதுக்கீடு கிடையாது. மாநில அரசு 69% வராங்கன்னா நீங்க 100 சீட்டுகள்னா 119 சீட்டு போடணும். அந்த 19 சீட்டு தமிழ்நாட்டுடைய அடிஷனல். இன்னும் முழுமையாக உங்களுக்கு வந்து 69 சட்ட வடிவை கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு, வன்னியர் சமூகத்திற்கு நாம் எதிரி அல்ல, வன்னியர் சமூகத்திற்கு கொடுக்க கூடாதுங்கிறது அதே தானே. அவங்க தூக்கி பிடிச்சிட்டு எங்களுக்கு 10 கொடுங்க 10. ஆமா, அத தூண்டுறாரு. அந்த தூண்டுனதே தவறு தானே. ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 சாதிக்கு மேல இருக்காங்க. அப்படிங்கும்போது
குறிப்பிட்ட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திற்கு 10.5% கொடுக்க வேண்டும் என்று முதல் முன்வரைவு வந்தது. அந்த சமூகத்திற்கு என்று தனியாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவே தவறு. ஆமா, மக்களுடைய கருத்தை கேட்டு என்ன பண்ணிருக்கலாம். நான் இன்னும் தெளிவாக சொல்றேன். தமிழ்நாட்டில் சாதிய ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது என்றால் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக. இன்னொன்னையும் நான் சொல்லிடுறேன், எப்பவுமே பிற்பட்ட சமூகம் மிகவும் பிற்பட்ட சமூகமும் பட்டியலின சமூகத்திற்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கிடைக்குது. அப்படி கிடையாது. இடஒதுக்கீடு என்பது பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்திற்கு 18%, அதில் பழங்குடியினருக்கு 1%. இதை 19 நீங்க எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 50% யாருக்கு அப்படின்னா பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர், அவங்களுக்கு தான் கிடைக்குது. அடுத்ததாக இது தவிர முற்பட்டோர்னு உங்களுக்கு முன்னேறிய சமூகத்தினர்னு இருக்கு. இப்படியான சூழலில் இந்த சமூகங்களுக்கான உங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கு அதற்காகத்தான் மக்கள் தொகை உங்களுக்கு ஜாதி ரீதியான சாதிய வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றோம். எந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மக்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் பலன் பெற முடியும். இப்போ உங்களுக்கு ஆந்திராவிலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சமூகத்திற்கு சாதி வாரியான இவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னா அதற்கான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான அந்த சமூகத்திற்கு என்ன முன்னேற்றமோ அதை பார்க்கிறோம். ஒரு சமூகத்தினுடைய இடஒதுக்கீடை எடுத்து இன்னொரு சமூகத்துக்கு கொடுத்துறது மூலம் எல்லா சமூகங்களும் பாதிக்குது. உங்களுக்கு கலவரம் ஆயிருது, பிரச்சனை ஆயிருது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு பட்டியலின சமூகத்தில் அருந்ததிற்கு உள்ளொதுக்கீடு கொடுத்தார். உங்களுக்கு அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்திற்கு தனிப்பட்ட முறையில் உள்ளொதுக்கீடு கொடுக்கலாம் என்ற சட்டம் இருந்தாலும் கூட இங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பட்டியலினத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பெரும்பான்மையான மக்களாக இருப்பவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர் சமூகமும் அருந்ததி என்று கூட சக்கிலியர் சமூகமும் தான் இருக்கிறார். அது தவிர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 சமூகங்கள் இருக்கிறார்கள், அவர்களாம் மைனாரிட்டி. இந்த சமூகங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நீங்க அருந்ததியர் சமூகத்திற்கு 3% கொடுக்குறீங்க. இந்த 3%ங்கிறது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மட்டும் இல்ல, அடுத்ததா பார்த்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு அந்த உள்ஒதுக்கீடு அல்லாமல் தனிப்பட்ட முறை 15 வருது இல்லையா, அந்த 15லயே அவங்க பங்கேற்க முடியும். இதனால என்ன ஆச்சுன்னா திட்டமிட்டு தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர் சமூக மக்களும் அவங்களுக்கு பாதிக்கும். இது திருமாவளவன்லாம் இது எடுத்து போனோம்னா அடுத்து வேற ஆமா டாபிக். நான் எதுக்காக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். திருமாவளவன் கூட கண்டிக்கல. இப்ப இந்த 10.5% நீங்க சொல்றீங்க இல்லையா, இருக்காரு. ஏதோ நான் சொல்ல வரேன். அருந்ததியருக்கு போகும்போது இவர் கண்டிக்கல. அரசியல் லாபத்துக்காக 10.5% நீங்க சொல்றீங்க இல்லையா, வன்னியர் சமூகத்திற்கு இது மாதிரி கொடுத்தாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், வன்னியர் சமூகத்துக்கு 10.5% கொடுத்துருக்கீங்க. மீதி எவ்வளவு இருக்கு? 50% மீதி எவ்வளவு வரும்? ஆமா, ஏற்கனவே பார்த்தா உங்களுக்கு அந்த 10.5 கொடுத்துட்டா மற்ற சமூகங்களுக்கு 69% ஏற்கனவே 19% SC STக்கு போகுது. அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடியது எவ்வளவு? 50%. 50% இவங்களுக்கு மட்டும் 10.5 கொடுத்துட முடியுமா? அது மட்டும் கிடையாது. இதை மட்டும் இவர் பேசல. இவர் என்ன பண்றாரு, மதுரைக்கு போயிட்டு மதுரைக்கு விமான நிலையத்துக்கு தேவர் பேரை வைக்கணுங்கிறாரு. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே வச்சிருக்கணுமே. அவர் வச்சிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எப்படின்னா தென் மாவட்டங்களில் தேவர் சமூகம் மறவர் சமூகத்திற்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் குறிப்பாக முக்குளத்துறை இன்றைக்கு ஒரு சகோதரத்துவத்தோடு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நான் என்ன சொல்றேன், மக்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்கவுங்க சமூகத்தை வைக்கணும்னு தான் நான் சொல்றேன். இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை விமான நிலையத்திற்கு இந்த பெயரை வைப்போம் என்று சொல்வதே அரசியல் ரீதியாக நீங்க சொல்ற மாதிரி ஏன் ஆட்சியில் இருக்கிற அதுக்கான முயற்சி எடுத்திருக்கலாமே. ஆமா, ஆட்சியில் இருந்த காலத்துல அதுக்கு ஆட்சியில இருக்கும்போதே 10.5% கொடுத்திருக்கலாமே. ஏற்கனவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதயகுமாரும் உதயகுமார் செல்லூர் ராஜ் 2 பேரும் போய் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்களா, முக்குளத்தூர் ஓட்டு கிடைக்கணும்னா இதை அறிவிங்க, இல்லைன்னா நாங்க 2 பேரும் கூட தோத்து போயிடுவோம். சரி, நீங்க முக்குளத்தூர் ஓட்டு, அப்ப அங்க உள்ள தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு வேணாமா? நான் என்ன சொல்றேன், அந்த தேவேந்திர குல இவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி பாஜகவுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, சிறுபான்மை ஓட்டு பிற்படுத்தப்பட்ட ஓட்டு கிடைக்காது. அப்போ பெரும்பான்மை ஓட்டு கல்லறு மறவர் அகமுடையர் வன்னியர் பிள்ளை மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற சமுதாய ஓட்டுக்களை எல்லாத்தையுமே சாப்பிட்டு இந்துத்துவா அந்த மாதிரி ஓட்டுகளை பெற்றலாம். நான் ஒரே ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. நம்ம லகரம் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தமிழ் சமூகத்திற்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் ஒவ்வொன்றும் நாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல் இருக்க வேண்டும். ஒற்றுமை இருக்கணுங்கிறீங்க. அவங்க என்ன பண்றாங்க, மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பேர் வைக்கணும்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டாரு. அது அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பண்ணியிருக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது சுப்பிரமணிய சாமி அந்த அரசாணையை கொண்டு வர்றேங்கிறாரு. அப்போ மறவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அதை ஏற்றுக்கல. அவர் நம்ம பண்ணோம்னா மற்ற சமுதாய ஓட்டு கிடைக்காதுன்ட்டு அவர் அரசியலாக பண்ணிட்டாரு. அதே போல் டிடிவி தினகரன்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, விமான நிலையத்துக்கு இந்த பேர் வச்சோம்னா மற்ற ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற தோரணையில் அவர் பண்ணுறாரு. ஆனால் இந்த கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போர் கொடி தூக்குறாங்க.
ஒண்ணு மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பேரை நீங்க வச்சுக்கோங்க, துறைமுகத்துக்கு விமான பேரை வைங்க. அப்படின்னு சொல்லி ஒரு பகிர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழ்குடி சாதி இல்லையே. இவங்க ஏன் அரசியல் லாபத்துக்காண்டி ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஒரு வரலாற்று உண்மையை சொல்றேன். இமானுவேல் சேகரன் அவர்களும் பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் முன்னிறுத்தி நடக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை. அந்த சமூகங்களுக்கு இடையான நல்லிணக்கத்தை உடைப்பதற்கான ஒரு அமைப்பாக இந்த போன்ற மோதல்களை உருவாக்குகிறார்கள். இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன். ஒரு தலைவர்களுடைய பெயர்களை வைப்பதற்கு அந்த சமூக மக்களை இணைச்சு நீங்க அதற்கான கருத்து கேட்பு செய்யலாம். இமானுவேல் சேகரன் பெயரை வைப்பது என்பது அந்த மக்கள் குறிப்பாக நீங்கள் சொல்றது மாதிரி ஏற்கனவே அதற்குரிய நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள், விமான நிலையத்திற்கு இந்த பெயரை சூட்டுங்கள்னு அவர்களும் கோரிக்கை வைக்கிறார்கள். தென் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அதிகமான மக்கள் தொகை கொண்ட 2 சமூக மக்களா இருக்காங்க. அந்த 2 சமூக மக்களும் அரசியல் ரீதியாக இந்த தலைவர்கள் பெயரை வைக்கிறாங்கிற கோரிக்கை இருக்கட்டும். ஆனால் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருப்பவர் இது போன்ற ஒரு செய்தியை சொல்லுகின்ற போது மற்ற சமூகத்திற்கு ஒரு எதிர்ப்புணர்வு வரும் இல்லையா? இல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா, ஏப்பா மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பேரை வைக்கிறதுக்கு நான் பரிந்துரை பண்றேன், இமானுவேலுக்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலையோ ஒரு துறைமுகமோ அந்த பேர் வைக்கிறதுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நடுநிலையா போயிருந்திருக்கும். ஒரு செய்தி என்ன சொல்லிடுறேன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களும் பறையர் சமூக மக்களும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை எப்படி கெடுக்கிறார்களோ அதே போலதான் தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர்களும் முக்குளத்தோரும் இணைந்து செயல்படுகின்ற வாய்ப்புகளை அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு அதை உங்களுக்கு அந்த ஒற்றுமையை சிதைக்கின்றன என்பதை நம்முடைய லகரம் தொலைக்காட்சி மூலமாக நான் தெளிவாக இதை நீங்க சொல்றீங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு பல பேருந்துகள்ல இல்லை, அரசு போக்குவரத்து கழகம் மாத்திருக்காங்க. அப்ப இது திமுக அரசு செய்யக்கூடிய ஒரு துரோகம் இல்லையா? அது தமிழ்நாடு அரசு தமிழ்குடி சாதிகள் ஒற்றுமையா இல்லங்கிறதுனால தானே இவங்க பூந்து விளையாடுறாங்க. அதாவது திருச்சியில இந்த அறநிலையத்துறையோட மாவட்ட அறங்காவல் குழு தலைவரா ரெட்டியார் இருக்காரு. ஒரு முத்திரையர் கிடையாது, ஒரு கல்லர் கிடையாது, ஒரு பல்லர் பறையர் கிடையாது, அருந்ததியர் கிடையாது, கவுண்டர் கிடையாது, யாருக்கும் கிடையாது. ஆனா ரெட்டியார் இருக்காங்க. இது எப்படி? இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்க ஒற்றுமை இல்லை அப்படிங்கறதுனால தான் அவங்க ரெட்டியார் அடிக்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், தெலுங்கை உங்களுக்கு வீட்டு மொழியாக கொண்டவர்கள், தெலுங்கு ஆரிஜின் என்று சொல்லக்கூடிய நம்ம தெலுங்கு சமூக மக்களை குறிப்பாக அங்கிருந்து வந்த இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எதிராக நாங்கள் நினைக்கவில்லை. ஆனாலும் கூட அரசியல் ரீதியாக அதன் பலாபலன்களை பெறுபவர்கள், அதிகமான அதிகாரங்களை சுவைப்பவர்களாக தெலுங்கு பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்காங்க. என்ன காரணம் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களை மோதவிட்டு அதன் மூலமாக இருக்கின்ற தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு ஆரிஜின் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சாவளியினர் அதிகமான அதிகாரங்களை பயனடைகிறார்கள் என்பதுதானே உண்மை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் கேட்கின்ற செய்தி நம் தலைப்புக்குள்ள வரணும். தலைப்பில் வரும்போது இந்த சமூகத்திற்கான காரணங்களை நாம் உள்ளடக்கி பார்க்கின்ற போது ஒவ்வொரு உங்களுக்கு சமூக ரீதியாக பார்க்கின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகங்களும் தமிழ் சமூகங்கள் என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனாலும் கூட அந்தந்த சமூக மக்களுடைய பெரும்பான்மை சமூகத்திற்கு தகுந்தாப்புல அதற்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும். தமிழ்குடி சாதி ஒற்றுமையா இல்லைங்கிறதுனாலதான், இருக்கக்கூடாதுங்கிறதுனால திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமா இவ்வளோ சதி வேலையில பண்ணிட்டு வராங்க. நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து லகரம் டிவியில் சொல்லிட்டு வரோம், நீங்களும் சொல்லிட்டு வரீங்க. தமிழ்நாட்டிற்கு முழுமையான சித்தாந்தங்கள், முழுமையான திராவிடங்கள் கொண்ட திமுக தேவை தமிழ்நாட்டுக்கு. அதே போல் சாப்பிட்டு இந்துத்துவாங்கிற மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் எல்லா மதத்தையும் சமமாக பார்த்தாங்க. திமுக எல்லா மதத்தையும் சமமாக பார்க்காதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இருவரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவை. ஒரு திராவிட கட்சியை முதுகுல ஏறி உட்கார்ந்து முதுவெலும்பை ஒடிச்சு ரத்தத்தை அட்டை உறிஞ்சது மாதிரி அதிமுகவை விழுங்கி கொண்டிருக்கிறது பாஜக. அப்ப இந்த அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய வேலை தான் நம்மை போன்றவர்கள் செய்யணும். இதை அதிமுக காரவங்க இது மாதிரி தவறு பண்றாங்க, திமுக கிட்ட உடன்படிக்கை வச்சு கொள்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு செய்தியா நம்ம வெளியிட்டோம்னா, அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு லகரம் டிவியினுடைய உரிமையாளர் மீதும் லகரம் டிவி ஆசிரியர் மேலையும் வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. நம்ம இந்த இடத்துல நான் வன்மையா கண்டிக்கிறேன். கருத்துரிமையின் அடிப்படையில் நான் என்ன சொல்றேன், எடப்பாடியார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் அந்த மற்ற கட்சிகளெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஏடாகுடமா பேசுறாரு. போகின்ற இடங்கள்லாம் கூட்டம் கூடுகிறத பார்த்த உடனே அவர் தன்னிலை மறந்து பேசுகிறார். ஆனாலும் கூட நம்முடைய லகரம் தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் திரு ரங்கராஜ் அவர்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் அவர் வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த நம்முடைய காணொலியின் மூலம் நான் சொல்லுகின்ற செய்தி கருத்துரிமைக்கு எதிரானது. கருத்துரிமையை கழுத்தை பிடித்து அதற்கான அந்த ஜனநாயகத்தை கொள்வதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அதிகாரத்தில் செயல்படுகிறது. இவ்வளவு வேலை பண்றாங்க.
இன்னும் சொல்ல போனா அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்ற இன்னும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பல்வேறு பத்திரிகையாளர்கள் மீது பொய் வழக்கு போட்டாங்க. திமுக ஆட்சியில் அது கொஞ்சம் குறைஞ்சிருந்துருக்கு, பரவாயில்ல. ஆனால் நம்ம மேலே வழக்கு போட்டாலும் வந்து நம்ம சந்திக்க தயாராக இருக்கோம், அதுக்கு நோட்டீஸ் விட்டுருக்கோம், நீங்களாம் வழக்கறிஞர் எனக்கு ஆதரவாக இருக்கீங்கன்றது ஒரு விஷயம். ஆனாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கோம். இன்னைக்கு எடப்பாடி வரலாம், நாளைக்கு சுப்பிரமணியம் வரலாம், ராமசாமி வரலாம். ஆனால் அதிமுக என்பது நிலையானது. ஆமாம், 2 திராவிட கட்சி கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப விஜய் வந்து பாஜக கையில அவங்க நான் உங்களுடைய கருத்தோடு இன்னொன்றையும் கூடுதலாக சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னா, நம்ம ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகம் சரியான கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற அப்படி சொல்லவே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய தமிழ் இனத்தினுடைய அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நம்முடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கும் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கங்களாக இருப்பவை 2 தான். இந்த 2 இயக்கங்களும் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற காலத்தில் தான் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அதற்கு வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்ற முறையீடுங்கிறது தொடர்ந்து. அதனால நான் என்ன சொல்றேன், முன்னேற்றம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 கட்சியும் வலுவாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு தேசிய கட்சிகள் நம் மீது பார்வையை வந்து இந்த மாநிலத்துக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். அது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட உணரலையே. அவர் அதுதான் அங்க வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி. பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவுக்கு 4 துண்டுகளாக உடைத்தது அவர்கள் தான் திட்டமிட்டு செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கட்சியை ஒருங்கிணைக்கணுங்கிற மாதிரியான பேச்சு அவங்க பேசுறாங்க. இதற்கான காரணம் என்னன்னா, அவர்களுக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் வசதிக்கு தந்தாப்புல பண்றது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்து இந்த வந்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளை எடப்பாடியார் அவர்கள் அது உணர்ந்ததாக தெரியவில்லை. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு தெரியும் இந்த கட்சி வந்து ஒற்றுமையாக இருந்தாலும், குறிப்பாக இரட்டலை இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இனி வரும் காலங்களில் எனக்கு தெரிஞ்சு சசிகலா அம்மையாரையோ, ஓபிஎஸ்ஐயோ, டிடிவியோ எடப்பாடியார் சேர்ப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி சேர்க்கலன்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்று தெரிந்தாலும், எடப்பாடியாரை பொறுத்தவரை கட்சி என்னுடைய ஆட்சி எப்ப வேணா பிடிச்சிக்கலாம், ஆனா கட்சியை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அதிகாரத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறாங்க. தமிழ்நாட்டுக்கு தானே பெரிய கேடு. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறது தமிழ்நாட்டிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டிய அந்த பணிகள் உங்களுக்கு ஸ்தம்பித்து போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டிய அந்த பணிகளை அவங்க குறைச்சிடுறாங்க. ஊழல் முறைகேடு திமுக அதிமுக 2 கட்சியிலையும் தொடர்ந்து நடக்குது. ஊழல் முறைகேடுகளை அந்தந்த மாவட்ட செயலாளர் வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் கேட்கறதில்ல, உடன்படிக்கை வைத்துக் கொள்கிறாங்க. இப்போ திமுகவில் நேரு கூட திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சீனிவாசன் முதல் கொண்டு பல நிர்வாகிகள் இருக்குங்க, எல்லாருமே வந்து உடன்படிக்கை வைத்துக் கொள்றாங்க. ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்கறது. இவர் மட்டும் 10ஆம் பொதுவாக போயிட்டு அப்படியே திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பேசிக்கிட்டு வர்றாரு. இதனால ஆட்சி மாற்றம் வந்துடும். ஒரு தொகுதிக்கு 1 கோடி ரூபா செலவு பண்றாங்க. இந்த சுற்றுலாவுக்கு போறாங்களா, அந்த சுற்றுப்பயணத்துக்கு 1 கோடி கூட்டத்தை கூட்டிடுறாங்க. இதனால ஆட்சிக்கு வந்துட முடியுமா? ஒரு திமுக 2வது முறையா இது வரலையும் ஆட்சியே பண்ணதில்லை. அப்போ வந்து எப்படி இருந்தாலும் நம்மளை ஆட்சிக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தெம்பிள பண்றாரோ. ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2011 இருந்து 16 காலகட்டத்தில் இருக்கும்போது அடுத்த முறை ஆட்சிக்கு வராது என்று நினைத்தார். ஆனாலும் கூட 2016 அந்த அம்மையார் தனிப்பட்ட முறையில் 234 தொகுதியில் நின்று வெற்றி பெற்று உங்களுக்கு அடுத்த முறை ஆட்சி செய்தார்கள். அந்த அம்மா அதுக்கப்புறம் அந்த பீரியட முழுமையாக ஆளுங்கிறது வேற விஷயம். 2016 உடல்நிலை சரியில்லாமல் உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் இறந்துட்டாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது என்றால், ஆனால் ஆட்சியை தக்க வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வாங்க. ஆமா, ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்சியில வந்து பொறுப்புல இருக்கும்போது இதை பொறுத்தவரை இந்த ஆட்சியை நம்ம எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போராடுவார்கள். அதை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அடிப்படையில உங்களுக்கு வந்து அதை முழுமையாக இது பண்றதா என்னங்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூடுகின்ற கூட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து வாக்குகளாக மாறுமானா கண்டிப்பா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு என்னன்னா, இரட்டலை சின்னம் இருந்தால் அவர்கள் வெற்றி சின்னமாக நினைப்பார்கள். ஆனால் கூட அரசியல் சூழ்நிலை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, இது போன்ற ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அந்த அதிகாரம், இதையெல்லாம் பார்க்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு போலியாக, ஒரு பொய்யாக மக்களை நம்ப வைக்கின்ற போக்கு தானே தவிர வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஏனால் விஜய் வந்து வந்த உடனே எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பிரிப்பார், அதன் மூலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துடலாம்னு நினைக்கிறது தவறான போக்கு. எடப்பாடியாருடைய இந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்கான ஒரு செயல்பாடுகளாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வெறுமனே கூட்டம் கூட்டுவதற்காக அவர் செய்கின்ற சுற்றுலா பயணத்தினாலோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதனால் ஆட்சிக்கு வரும் என்பதை நாம் முற்றிலும் சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க. இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடணும். 60க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கு. ஒரு சில சாதிகளுக்கு ஆதரவான ஓட்டுக்களை பெறுவதற்காக சில சலுகைகளை வந்து தேர்தல் பரப்புரைகளில் செய்ய வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு 20 திராவிட கட்சிகள் கட்டாயம் தேவை, 2 கட்சிகள் கட்டாயம் தேவை.
ஏனென்றால் வரக்கூடிய ஒவ்வொரு புதிய கட்சியும் பாசிசத்தினால் இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தோரணையில் பல்வேறு கருத்துக்களை லகரம் டிவிக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. இருவரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு கட்டாயம் தேவை அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டோட பல்வேறு கருத்தை வந்து வழக்கறிஞர் ஜெயக்கண்ணன் ஆகிய தாங்கள் வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சு நன்றி. லகரம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.